வணக்கம் சொன்னாங்களே. இந்த டிஷ் இவ்வளவு ஈஸியா? வெய்ய காலத்துல நம்ம குளிர்ச்சியானதுங்க. இது சாப்பிட்டே இருந்தோம்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அது என்னன்னு பார்த்தோம்னா கம்மங்கூழ். ரெண்டு டம்ளர் கம்புங்க. 2 டம்ளர் கம்பு வந்து ஊற வச்சு 1/4 மணி நேரம் மிக்சியில் ஒரு அடி அடிச்சு கொண்டு வந்து கலக்கி வச்சிருக்கிறோம். வெய்ய காலத்துல இவன் தாங்க. கம்மங்கூழுக்கு உல வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா காயிட்டுங்க. இப்போ கம்பு அரைச்சி வச்சதை கொட்டிக்கலாங்க. இந்த கம்மங்கஞ்சி எடுத்துங்க சூடாக உப்பு போட்டு குடித்தோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. எங்கள் ஆத்தா செய்யும்போது கம்பை சாப்பாடு செய்யுங்க, குத்தி போட்டு சாப்பாடு செஞ்சு கம்பை கஞ்சி வடித்து கொடுக்கு எங்களுக்கு. நானே எங்கள் சித்தப்பாவில் எங்கள் அண்ணன் எல்லாருமே போய் உட்காந்து குடிப்பேங்க. நல்லா இருக்குது. வாவான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுப்பாங்க. நாங்கள் விளையாடிட்டு இருக்கீங்கள. கம்பு வந்து குரணை பண்ணி தான் போட்டிருக்கிறேங்க. சீக்கிரம் வெந்துட ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரு. வத்தல் பறிச்சுக்கலாங்க. எடுத்து பார்க்கலாங்க. மனம் வருதுங்க அப்படியே. கூழுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. வேணா நீங்க உப்பு போட்டுக்குங்க, இல்லைன்னா மோர் ஊற்றி கரைக்கும் போது உப்பு போட்டுக்குங்க. ஒவ்வொருத்தர் குக்கர்லேயே வைப்பாங்க. அந்த குக்கர் விசிலில் போய் இந்த குருணையை அடைச்சதுன்னா விசில் வராதுங்க. இப்படி எடுத்து விட்டோம்னா அப்படியே பிடுங்கி அடிச்சிரு. அதனாலதான் இப்படி போசி வச்சு கிளறிக்கிறது. குக்கரில் வைக்கணும்னா நீங்கள் முழு சாப்பாடாக வச்சுருக்கீங்க. வெங்காயம் அரிஞ்சு கம்புக்குள்ளையும் கூழுக்குள்ளையும் போட்டு குடிச்சுக்கலாங்க. கம்மங்கூழுக்குள்ள மிளகாய் 4 கீரி இருக்கிறேங்க. அதுக்குள்ள லைட்டாக உப்பு வச்சுக்கலாங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு வறுத்துக்கலாங்க, பெரிய வெங்காயம் போட்டு வறுத்துக்கலாங்க. அது நம்ம விருப்பம் தாங்க. அடிக்கடி இப்படி எடுத்து கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரு. நம்ம வேகமாக வைக்காதீங்க, சிம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போதான் வந்து நல்லா வேக அடி பிடிக்காது. சீக்கிரம் ஆயிருங்க. 1/4 மணி நேரத்தில் இந்த கூழ் ஆயிரும்.
கம்மங்கூழ் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பதம் வந்ததே இறக்கி வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோம்னா கெட்டி ஆயிருங்க. நம்ம உருண்டை உடைக்கனாலும் பிடிச்சிக்கலாங்க, இல்லை அப்படியே எடுத்து போடலான்னா போட்டுக்கலாங்க. கூழ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மோர் ஊற்றி கலக்கலாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா அப்படியே கெட்டி ஆயிருங்க. சாப்பிட்ற மாதிரி ஆயிரும், கையிலேயே எடுத்து சாப்பிடலாம், அந்த மாதிரி ஆயிருங்க. இப்போ நாங்கள் மோர் ஊற்றி கரைக்கிறதுக்காக இப்படி எடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்க, அருமையான கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க. வத்தல் வறுத்து வச்சிருக்கிறேங்க, பச்சை மிளகாய் வறுத்து வச்சிருக்கிறேன், வெங்காயம் வறுத்து வச்சிருக்கிறேன். பச்சை வெங்காயம் கொஞ்சம் உள்ள போட்டுக்கலாங்க. வாங்க சொந்தங்களே, கம்மங்கூழ் குடிக்கலாம். இப்படி ஒரு குடி, இப்படி ஒரு கடிங்க. செமையா வந்திருக்குதுங்க கம்மங்கூழ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருமே பெல் பட்டன் அமுத்தி பார்க்கறது இல்லையாட்டுருக்கு, பெல் பட்டன் அமுத்தி சேனல் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சொந்தங்களோட இருக்க, சொந்தங்களோட சேர, இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க.